இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா தரம் 10 மாணவர்கள் கள சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டு குளச்சூழலில் அவதானித்த அங்கிகளையும் அவற்றின் இயல்புகளையும் பதிவு செய்தனர். அவர்கள் அவதானித்த அங்கிகளாவன மீன்கொத்தி, நீர்ப்பாம்பு, தவளை, நீர்க்காகம், வண்ணத்துப்பூச்சி, நீலோத்பலம், முக்கிய மரக்குற்றியில் காணப்பட்ட மர அட்டை, காளான் என்பனவாகும். அவர்கள் அவதானித்த அங்கிகளை முள்ளந்தண்டுள்ளவை, முள்ளந்தண்டற்றவை என வகைப்படுத்தும். சரி, அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா முள்ளந்தண்டு உள்ளவை என்று பார்த்தோம்னு சொன்னா ஒன்று மீன் கொத்தி வரும், பறவைகளுக்குள்ள வருது, முள்ளந்தண்டு உள்ளது. அது மாதிரி அடுத்தது நீர்ப்பாம்பும் வந்து முள்ளந்தண்டை கொண்டது. தவளையும் ஆம்பிபியன். நீர்க்காகம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வண்ணத்து பூச்சி முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ள வரும். மற்றது நீலோத்பலம்ன்றது வந்து தாவரம். அதோட மற்றது முக்கிய மரக்குற்றியில் காணப்பட்ட மர அட்டை. சரியா, மர அட்டைன்னு சொல்லிக்க அது வந்து முள்ளந்தண்டு அற்றவைக்குள்ள வரும். சரியா, மர அட்டைன்றது ஆத்திரப்போடாக்குல வார ஒரு விலங்கு. அது மாதிரி லீச்சட்டி என்று சொல்றது அனலிடாக்குல வரும். ரெண்டுமே முள்ளந்தண்டு அட்டை. அது மாதிரி காளான்ன்றதும் ஒரு நுண்ணங்கி. அப்ப அதை தவிர்ப்பனாங்க. சரி, இப்ப முள்ளந்தண்டு உள்ளவை முள்ளந்தண்டு அட்டை வேண்டும் பிரிச்சவன் சொன்னால் மீன் கொத்தி, நீர்ப்பாம்பு, தவளை, நீர்க்காங்கோள முள்ளந்தண்டை கொண்டிருக்கும். முள்ளந்தண்டு அட்டதுக்குள்ள 2 வரப்போது, வண்ணத்து பூச்சியும் மர அட்டை. சரி, இதுக்குள்ள தாவரத்துக்குள்ள வாரபடியே இதை நாங்க விடுவோம். நீலோத்பலமும் அது மாதிரி காளான்ன்றது ஒரு நுண்ணங்கி. நுண்ணங்கின்ற இனப்பெருக்க கட்டமைப்பு. அதால அது ரெண்டையும் விடும். அடுத்த பாருங்க, மேற்குறிப்பிட்ட அங்கிகளில் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை உடைய விலங்குகள் 2 இருக்கு. சரி, இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைன்னு சொல்லி போன வெப்பம் நாங்க பார்த்துனாங்களா, அதாவது சூழல் வெப்பநிலை மாறினாலும் உடல் வெப்பநிலை மாறாது. அதாவது இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை கூடிய விலங்குகள் வந்து முள்ளந்தண்டை கொண்ட, அதாவது கோடேட்டா கணத்துக்குள்ள வார 2 வகுப்புகள், ஆவேசம், அத மாதிரி மெமலியா. சரியா, பறவைகளும் முலையூட்டிகளும் தான் இளஞ்சூட்டு குருதிக்குரிய வெப்பநிலையை கொண்டிருக்கும். அதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் வந்து ஒன்று மீன் கொத்தி போடலாம். அதே மாதிரி நீர்க்கா. சரி, ஆவேசம் மெமலியாவும் தான் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலையை கொண்ட விலங்குகளா இருக்கும். மாறும் சூழல் வெப்பநிலைக்கு தான் மற்றதுகள், ஃபீசஸ், ஆம்பிபியா, மற்றது ரெப்டீலியா, நகர்வீர்கள், இந்த 3ம் மாறும் சூழல் வெப்பநிலை குருதியுடைய விலங்குகளா இருக்கு. அடுத்தது பாருங்க, தவளையின் சுவாச அங்கங்கள் 3ஐயும் தருக. அதை எழுதுவீங்க, பிரச்சனை இருக்கு இல்ல. பூக்கள், சாரி, சரியா, தோல், சுவாசப்பை,
அது மாதிரி வாய். அடுத்து பாருங்க, தவளை ஏன் ஈரூடகவாளி என்ற பிரிவினுள் அடக்கப்படுகிறது? ஈரூடகவாளி என்று சொன்னா வாழ்க்கை வட்டத்தின் ஒரு பருவத்தை நீர்லையும் ஒரு பருவத்தை நிலத்திலையும் கழிக்கக்கூடிய விலங்குகளை நாங்க ஈரூடகவாளிகள் என்று சொல்றோம். சரி, அப்ப அந்த காரணத்தை எழுதி விட்டீங்கன்னா சரி. சரி, இந்த பொருள் வரக்கூடிய மாதிரி ஒரு விட கொடுத்தீங்கன்னா சரி. அல்லது வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்யறதுக்கு நீர் அவசியம், அல்லது வாழ்க்கை வட்டத்துல நீர் வாழ்க்கைக்குரிய ஒரு பருவம் காணப்படும், அதுகளை போட்டீங்கன்னாலும் சரி. ரைட். அடுத்தது பாருங்க, நீர்ப்பாம்பு, மீன்கொத்தி, மர அட்டை, வண்ணத்து பூச்சி ஆகிய விலங்குகள் அடங்கும் கணம் அல்லது வகுப்பு பிரிவுகள் தெரியும். சரி, அதுல கணம் வகுப்புன்னு தந்திருக்கான், அது தெரிய வேணும் எங்களுக்கு. இப்ப முள்ளங்கண்டு அற்ற விலங்குகளை பாத்தீங்கன்னு சொன்னா அதுகளை வந்து நாங்க கணம்னு சொல்லுவோம். அதாவது இந்த நிடாரியா, அதுக்கு அடுத்தது அனலிடா, மற்ற மொலஸ்கா, ஆத்திரப்போடா, எக்கைனோடெர்ம். சரி, எக்கைனோடெர்ம் சேர்த்து வரும். இதுகள் எல்லாம் கணங்கள், முள்ளந்தண்டு இலிப்பிரிவை சேர்ந்த கணங்களா இருக்கு. சரி, அதோட இந்த எக்கைனோடர்மேட்டாவோட தொடர்பட்ட ஒரு கணம் தான் கோடேட்டான்னு சொல்றது. அதாவது கோடேட்டான்னு சொல்றது முள்ளந்தண்டை கொண்ட விலங்குகள் வந்து அதுக்குள்ள அடங்கும். சரி, அப்ப இவ்வளவு கணம், கணத்துக்குள்ள வர்றாங்க. கோடேட்டான் கணம். கோடேட்டாக்குல மேலும் வகுப்பு பிரிவுகள் இருக்கு. சரி, அதான் இப்படி பிரிச்சு தந்திருக்கிறான். கணம் அல்லது வகுப்பு பிரிவுகள் தந்திருக்கான். கோடேட்டாக்குல வர வகுப்புன்னு சொல்லிக்கதான் நாங்கள் மீன்கள், பீசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மெமலியான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுகள் வந்து கிளாஸஸ், வகுப்புகளா இருக்கு.
மிச்சம் கணங்கள், இதுவெல்லாம் கணங்களாக இருக்கு. அதுல நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். நீர்ப்பாம்பன் சொல்றது வந்து ஆத்திரப்போடாக்குல, சாரி, நீர்ப்பாம்பன் சொல்றது நகர்வுயிருக்குல வருது, ரெப்டீல். சரி, ரெப்டீலியா வகுப்பா இருக்கு. நீர்ப்பாம்பன்றது ரெப்டீல். அது மாதிரி மீன் கொத்தி என்றது வந்து ஆவிஸ் பறவைகளுக்குள்ள வருது. மற்றது மெராட்டை என்றது ஆத்திரப்பு. சரி, இதுல கிளியரா இருக்கணும். ஆத்திரப்போடாக்குல மெராட்டை வரும். லீச்சட்டின்னு சொன்னா அது வந்து அனிலிடாக்குல வரும். அது மாதிரி வண்ணத்து பூச்சியும் வந்து ஆத்திரப்போடாக்குல வர ஒரு தீ. வண்ணத்து பூச்சி ஆத்திரப்போடா கணத்துக்குள்ள மெராட்டையும் வண்ணத்து பூச்சியும் வருது. ஆவேஸ் ரெப்டீலியான்னு சொல்றது வகுப்புகள். கோடேட்டாண்ட கணத்துக்குள்ள இருக்கிற வகுப்புகள். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீர்ப்பாம்பும் ஆவேசில மீன் கொத்தியும் அடங்கும். அடுத்த 6வது பாருங்க. நீலோற்பலத்தின் விஞ்ஞான பேரிடு தந்திருக்கான். இதன் சாதிப்பேர் இனப்பேரும் பற்றி குறிப்பிடும். சரியா, விஞ்ஞான பேர் எழுதுக நாங்கள் அதுக்குரிய நியம முறையில எழுத வேணும். டைப் பண்ணி இட்டாலிக் முறையில டைப் பண்ணி இருக்கணும். கையெழுத்து பிரதின்னு சொன்னார் 2 சொற்களுக்கு இடையில கோடிட வேண்டும். சரி, எங்க கேட்டது வந்து சாதிப்பேர் இனப்பேரும் பற்றி குறிப்பிடுங்க. நாங்கள் முதலாவது விதியிலேயே பார்க்கிறோம். ஒரு விஞ்ஞான முறை பேரிட நாங்கள் கொடுக்க முதலாவது வார சொல் வந்து சாதி பேரா இருக்கும். அடுத்தது வந்து இனப்பேரா இருக்கும். இனம் அல்லது இன வேறுபடுத்தி பேர் என்று சொல்லுவோம். சரியா, முதலாவது வார பேர் வந்து சாதி பேர். அடுத்தது வந்து இடைவெளி விட்டு அடுத்ததா வாரது வந்து இனம் அல்லது இன வேறுபடுத்தி பேர் என்று சொல்லலாம். அப்ப எழுதினோம்னு சொன்னால் சாதி பேர். சரியா, முதலாவது வார இந்த பேர் தான் சாதி பேரா இருக்கு. அது மாதிரி அடுத்த 2வது சொல்ல இருக்கிறது தான் இனப்பேரா இருக்கும். சரியா, முதலாவது சொல் வந்து சாதி பேராம், அடுத்த சொல் வந்து இனப்பேராம் இருக்கு. அடுத்த பாருங்க. மீன் கொத்தி ஒன்று மீனை பிடித்துக் கொண்டு வழியில் இலகுவாக பறந்து சென்றது. அது வழியில் இலகுவாக இடம்பெயர அதன் உடல் அமைப்பு எவ்வடிவத்தை கொண்டது. சரியா, மீன்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் மீன்கள்லையும் அதே மாதிரி பறவைகள்லையும் வந்து அந்த இலகுவில இடம்பெயர வசதியா அதன் உடல் அமைப்பு அருவிக்கோட்டு வடிவ உடல் அமைப்பாக இருக்கு. சரியா, மீன்கள்லையும் நாங்கள் பார்க்கலாம் நீரை கிழிச்சு கொண்டு போறதுக்கு உதவும். அதே மாதிரி வழியில இடம்பெயர்றதுக்கு இந்த பறவைகள்ல வந்து ஆவேசில வந்து அருவிக்கோட்டு வடிவமான உடல் அமைப்பு வந்து இருக்கு.
சரி, அப்ப எவ்வகையான உடலமைப்புன்னு சொன்னால் அருவிக்கோட்டு வடிவ உடலமைப்பு. ரைட். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தவளை இலகுவாக நீரில் நீந்துவதற்கு காணப்படும் இசைவாக்கம் ஜா. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிறப்பான ஐவிரல் அவியல். விரலிட மென்சவ்வுகள் இருக்கிறதால இலகுவாக நீரிலையும் நீந்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இடப்பெயர்ச்சியும் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க, 4வது பிரதான பேரிராச்சியங்கள் 3ஐயும் குறிப்பிட்டு அவை ஒவ்வொன்றுக்கும் உரிய அங்கிகளுக்கு உதாரணங்கள் தரும். பிரதான பேரிராச்சியம் சொன்னால் 3 பேரிராச்சியங்கள். ஒன்று வந்து ஆக்கியா, பாக்டீரியா, அடுத்தது வந்து யூக்கரியான்னு சொல்லு. சரியா, முதலாவது பேரிராச்சியம் ஆக்கியா. அதுல வார அங்கிகள்னு சொன்னா மெதனோஜன்ஸ். அது மாதிரி அடுத்த பேரிராச்சியம் வந்து பாக்டீரியாக்கள். அங்கிகள் பார்த்தோம்னு சொன்னா பாக்டீரியாக்கள், அது மாதிரி சைனோ பாக்டீரியாக்கள். அதுக்குள்ளாட சைனோ பாக்டீரியா ஒளித்தோப்பு செய்யக்கூடியது.
சரி, அது பாக்டீரியாக்கள் அடங்கும். அது மாதிரி மூன்றாவது வந்து பேரிராச்சியம் ஜூக்கரி. அதுல வந்து வேறுபட்ட அங்கிகள் வரும். புரோட்டிஸ்டாக்குரியது வரும், அது மாதிரி ஃபங்கஸுக்குரியது வரும், அனிமாலியா வரும், தாவரங்களுக்குரியது வரும். சரி, அதுல ஏதாவது எழுதி விட்டீங்கன்னு சொன்னா சரி. ஒரு ஆல்காவும் நாங்க போட்டுக்கொள்ளலாம், புரோட்டிஸ்டாக்கள் அடங்குறது. ஃபங்கஸ் போடலாம், மற்றது வந்து தாவர ராச்சியத்தை சேர்ந்து ஏதாவது அங்கியை போடலாம். சரி, பேர் ராஜ்யம் ஜூக்கரியாண்டேக்கு அதுக்குள்ள 4 ராஜ்யங்கள் வர போகுது. அதுகளை சேர்ந்து ஏதாவது அங்கிகளை போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமாலியா, பிளான்டே இவ்வளவு வரும். அடுத்த பாருங்க, இயற்கை முறை பாகுபாட்டிற்கும் செயற்கை முறை பாகுபாட்டுக்கும் இடையான வேறுபாடு. சரி, ரெண்டும் அடிப்படையில எதை வச்சு பிரிக்கிறோம்னு சொன்னா, செயற்கை முறை பாகுபாடுன்னு சொல்றது வந்து அங்கிகள புறத்தோட்ட இயல்புகளை வச்சுக்கொண்டு பிரிக்கிறது. அதாவது உருவ அமைப்புகள், வாழிடம், அதன் இயல்புகள் அதுகளை வச்சுக்கொண்டுதான் நாங்க செயற்கை முறை பாகுபாட்டை பிரிக்கிறோம். அதே மாதிரி இயற்கை முறை பாகுபாடுன்னு சொல்லி அதுல வந்து கூர்ப்பு தொடர்புகளை அடிப்படையா வச்சு பிரிக்கிறோம். உயிர்கோளம் என்ற பாடத்துல நாங்க படிக்கிறது வந்து இந்த இயற்கை முறை பாகுபாடு, அதாவது கூர்ப்பு ரீதியான அடிப்படையில விலங்குகளை பற்றி படிக்கிறதா இயற்கை முறை பாகுபாடு. செயற்கை முறை பாகுபாடுன்னு சொல்லி அது வந்து நாங்க கண்ணால பாக்குற இந்த புறத்தோட்ட இயல்புகளை வச்சுக்கொண்டு வாழிடத்தை வச்சுக்கொண்டு பிரிக்கிறது. சரி, ஒரு செயற்கை முறை பாகுபாடுன்றது ஒரு வெற்றிகரமான முறை இல்லை, இயற்கை முறை பாகுபாடு தான் ஒரு வெற்றிகரமான முறையா இருக்கு. சரி, அப்ப கேட்டதா அதுக்கு இடப்பட்ட வேறுபாடுகள் 2 தான் கேட்டிருக்கிறான். அப்ப நீங்கள் 2க்குள்ளையும் இடப்பட்ட முக்கியமான வேறுபாடுகளை கொடுக்கலாம். சரி, அதாவது முதலாவது இயற்கை முறை பாகுபாடுன்னு சொல்லிக்க கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வழிகாட்டும். சரியா, கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வழிகாட்டும். அதே மாதிரி முதல் இயற்கை முறை பாகுபாட்டுக்கு எழுதிட்டு அங்கால செயற்கை முறை பாகுபாட்டுக்கு எழுதும். அது மாதிரி அடுத்த இயல்பு போடலாம் நாங்கள் அங்கிகளுக்கு இடப்பட்ட இயற்கையான தொடர்புகள் வழிகாட்டப்படும். அதாவது ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகள் வந்து ஒரே கூட்டத்துக்குள்ளதான் நடக்கும். இப்ப நிடாரியான்னு சொன்னா அதுக்கு பொதுவான இயல்புகள், அதுல உள்ள அங்கிகள் எல்லாத்துக்கும் பொதுவான இயல்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனா செயற்கை முறை பாகுபாடுன்றது அப்படி கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வழிகாட்டாது. நாங்க சாதாரண இயல்புகளை வச்சுக்கணும். உதாரணமா சிறகுள்ளது சிறகற்றதுன்னு பிரிச்சோம்னு சொன்னா அதுக்குள்ள வந்து அடங்குறப்ப வண்ணத்து பூஜ்ஜியம் அதுக்குள்ள தான் வரப்போகுது, ஆவேசம் அதுக்குள்ள தான் வரப்போகுது. அப்ப 2க்கும் இடையில கூர்ப்பு ரீதியான தொடர்புகளும் இருக்காது, அதே மாதிரி இயற்கையான தொடர்புகளும் இருக்காது. சரி, அப்ப செயற்கை முறை பாகுபாடுன்னு எடுத்தா
கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வெளிக்காட்டாது. அடுத்த புறத்தோற்ற இயல்புகள். வாலிடம் என்பன கருத்தில் கொள்ளப்படும். மற்ற அதோட இதையும் எழுதி கொள்ளலாம். ஒரே கூட்டத்தில் அடங்குற விலங்குகள் இயற்கையான தொடர்புகளை கொண்டிருக்காது. சரி, அதையும் நாங்க செயற்கை முறை பாவாட்டுக்குள்ள போட்டோம். சரி, அப்ப இயற்கை முறை பாவாடுன்றது கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வழிகாட்டும். செயற்கை முறை பாவாடு கூர்ப்பு ரீதியான தொடர்புகளை வழிகாட்டாது. அது மாதிரி இயற்கை முறை பாவாட்டுல அங்கி கூட்டங்களுக்கு இடையில இயற்கையான தொடர்புகள் வழிகாட்டப்படும். செயற்கை முறை பாவாடுல இயற்கையான தொடர்புகள் இருக்காது. அங்கி கூட்டங்களுக்கு இடையில இயற்கையான தொடர்புகள் இருக்காது. மற்ற இது கூர்ப்பு அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறது இயற்கை முறை பாவாடு. செயற்கை முறை பாவாடுன்றது புறத்தோட்ட இயல்புகள், வாலிடம் அதுகளை கருத்துல கொண்டு பிரிக்கிறது. சரி, அப்ப அதுல 2 எழுதினீங்கன்னு சொன்னா சரி. ரைட். குழந்தான் பிள்ளையில உங்களோட உயிர்கோளம் என்றதுல நாங்கள் பார்க்க வேண்டிய கேள்வி. சரி, அணி அடுத்ததையும் பார்ப்போம். டைம் இருக்கிறபடியே மற்ற ரைட். இதை எழுதிட்டீங்களா? ரைட். உயிர்கோளத்துல இந்த மெட்டடியூட்ல உள்ள விஷயங்களையும் பார்க்க முடியாது. சரி, முதலாவது நீங்கள் எனக்கு இந்த 5 கேள்விக்கும் ஒரு ஆன்சர் வேணும்.
சரியா, மெசேஜ்ல நம்பரை மாத்திரம் அனுப்பிவிடுங்க ஆன்சர்ஸ். ரைட், தர்சாயினி சரி 5. மற்றது பிள்ளைகள் 5வது கேள்வி டைப் பண்ணினபடியே அது வந்து இட்டாலிக் முறையில அச்சிட்டு இருக்கோம். சரிங்க, அப்படி தெரியல, அது ஒரு பிள்ளை. மற்றபடி நாங்கள் ஒன்று போட்டுட்டு இருக்கணும். இதுல டைப் பண்ணினபடியா இட்டாலிக் முறையில இருக்கணும் மக்களுக்கு. சரி, கையெழுத்து பிரதின்னு சொன்னா கையால் எழுதியதான் நாங்கள் அடிக்கோடு விடுவோம். டைப் பண்ணிக்க நாங்க இட்டாலிக் முறையில கொடுத்து விட்டோம்ட்டா சரி. கேட்ட ஒரு ஆள் தான் ஆன்சர் பண்ணி இருக்குது. உங்களை சொல்றேன், நான் பாஸ் பேப்பருக்குன்னு சொல்லி தனியா பார்த்துட்டு இருந்தா போதாது. பாஸ் பேப்பருக்கு ஒரு கொப்பி வச்சிருக்க வேணும். மற்ற தார டியூட் கேள்விகள் எல்லாம் அதுல செய்து பார்த்துட்டு மற்ற இதுல எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் சொல்லிக்கே நீங்க எழுதி வைக்க வேணும். எழுதி வச்சு படிச்சாதான் பிரயோசனமா இருக்கு. அப்புறம் கேட்கிற அந்த கேள்வி சொல்லி போட்டா அதுக்குரிய பதில சொல்லி அது மட்டும் காணாது. சரி, ஒரு ஆள் தான் போட்டிருக்கு. மெட்டாக்கலங்க ஏற்கனவே முதல் டியூட்ல பார்த்த விஷயங்கள் ஆனா நாங்க பார்ப்போம். 5 ராஜ்ய பாவாட்டு முறை அறிமுகப்படுத்தியவர் யார் கேட்டா 5 ராஜ்ய பாவாட்டை கொண்டது வந்து ராபர்ட் வைட்டாக. அதே மாதிரி கார்ல் கூஸ் வந்து 3 பேரு ராஜ்யங்களை அறிமுகப்படுத்தினது கார்ல் கூஸா இருக்கு. மற்றது ராபர்ட் குக்குக்கும் மெண்டலுக்கும் சம்பந்தம் இல்லை. மெண்டல் வந்து பாரம்பரிய இயல்புகள் தொடர்பான பரிசோதனை மேற்கொண்டது. ராபர்ட் குக் வந்து தக்க கலங்களை அவதானிச்சது. சரியா, கலங்களை வந்து முதல் இனங்கண்டதான் ராபர்ட். இதுல வந்து பாகுபாடோட சம்பந்தப்பட்டது இந்த 2 பேரும். கார்லூஸ் வந்து 3 பேரிராட்சியங்களை அறிமுகப்படுத்தினது. ராஜ்யத்துக்கு மேலா பேரிராட்சியம் என்ற விஷயத்தை அறிமுகப்படுத்தினது கார்லூஸ். ராபர்ட் வைட்டாக தான் 5 ராஜ்யங்களை கொண்ட பாவாட்டு முறையை அறிமுகப்படுத்தினது. அது மாதிரி 2வது பாருங்க புரோகரியோட்டாவுக்குரியவை. அதாவது 3 பேரிராட்சியங்களை பற்றி நாங்கள் படிக்கிறோம். சரியா, முதலாவது ஆர்கியா, அடுத்தது வந்து பாக்டீரியா, 3வது ஜூக்கரியான்னு சொல்லி 3 பேரிராட்சியங்களை நாங்கள் படிக்கிறோம். இதுல ஆக்கியாம் பாக்டீரியாம் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரோகரியோட்டிக் வகைக்குரிய கல ஒழுங்கமைப்பை கொண்ட விலங்குகளா இருக்கு. சரியா, ப்ரோகரியோட்டிக்னு சொல்லிக்க திட்டமான கருமென் சவால் எல்லைப்படுத்தப்பட்ட கரு வந்து அங்கே இருக்காது. அதுதான் ப்ரோகரியோட்டிக்னு சொல்றோம். ஜூக்கரியான்னு சொல்றது ஜூக்கரியோட்டிக்
கல ஒழுங்கமைப்புக்குரிய அங்கிகளாக இருக்கு. சரியா, ஜூகரியோட்டா சரியா, ஜூகரியோட்டிக் சொல்றது வந்து திட்டமான கருமென் சவாலில் ஏற்படுத்தப்பட்ட கருவை கொண்ட அங்கிகளாக இருக்கு. சரி, அதான் ஜூகரியோ. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா ப்ரோகரியோட்டாவுக்குரியது வந்து ஆக்கியாவும் பாக்டீரியா. அது மாதிரி மூன்றாவது பாருங்க, உருளைக்கிழங்கில் பின்வளரல் நோயை ஏற்படுத்தும். சரி, உருளைக்கிழங்குல பின்வளரல் நோயை ஏற்படுத்துறது வந்து ஒரு ஃபங்கஸ் ஆயிருக்கு. பைட்டோப்தரான்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஃபங்கஸ். அது மாதிரி நாலாவது பாருங்க, பிரிவிலிகளில் அடங்காதது. பிரிவிலின்னு சொன்னால் வேர், ஒரு தாவரத்துல வந்து வேர் தண்டிலேன்னு சொல்லி நாங்கள் வேறுபடுத்தக்கூடியதாக இருக்கிறதான் பிரிவிலின்னு சொல்றோம். இது தந்திருக்கிறான் பிரிவிலிகள்ல அடங்காதுன்னு தந்திருக்கிறான். சரி, அதாவது பிரிவிலிகள் அடங்காதுன்னு சொல்லிக்க வந்து இந்த மார்கான்சியா, போகனேட்டம், செலாஜினெல்லா இதுகள மாதிரியான வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் தான் பிரிவிலிகளுக்குள்ள அடங்கும். சரி, அந்த மார்கான்சியா, போகனேட்டம், செலாஜினெல்லா இதுகள் எல்லாம் வித்துக்களை உருவாக்காத தாவரங்கள் இருக்கும். அதெல்லாம் தான் நாங்கள் பிரிவிலிகள்னு சொல்றோம். சரியா, சைக்கஸ் அது மாதிரி ஃபைனஸ் சொல்றது வந்து பிரிவிலிகள்ல அடங்காது. அதாவது பிரிவிலியன்ஸ் அது உண்மையான எளிய வியத்தத்தை கொண்டதா இருக்கு. சரி, அப்ப இங்க அடங்காதுன்னு கேட்டபடியே பொருத்தமான விட சைக்கஸ். அது மாதிரி பாருங்க, தென்னை மரத்தின் தாவரவியற் பெயரை சரியா காட்டு. சரி, அப்ப முதலாவது எழுத்து சாதிப்பேராகவும், அடுத்தது வந்து முதலாவது சொல் சாதிப்பேராகவும், அடுத்தது இனப்பேராகவும் இருக்க வேணும். சொல்லுக்கு இடையில இடைவெளி இருக்க வேணும். மற்ற சாதிப்பேர்னு முதல் எழுத்து கேபிட்டலாக இருக்க வேணும். மிச்சம் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்க வேணும். இங்கிலீஷ்ல கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும் சாதிப்பேர்னு முதல் எழுத்து, மிச்சம் எல்லாம் ஸ்மால் லெட்டரா இருக்க வேணும். மற்றது டைப் பண்ணிக்க இட்டாலிக் சாய்வான எழுத்துக்கள் அச்சிடப்பட்டிருக்க வேணும். சரி, அப்ப இதுல இந்த பேப்பர்ல வந்து ஒரு பிழை என்னன்னு சொன்னா, என்ன சாய்வான எழுத்துக்கள்ல போடையில மற்றபடி சரியானது இருக்குல்ல, பொருத்தமானதுன்னு பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பொருத்தமா இருக்கு. சரியா, சாதிப்பேர்னு முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்குது. சரியா, சாதிப்பேர்னு முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர், மிச்சம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மால் லெட்டர்ல இருக்குது. மற்ற ரெண்டுக்கும் இடையில இடைவெளி விடப்பட்டிருக்குது. மற்றது இட்டாலிக். அடுத்த பாருங்க, ஒரு விலங்கு பின்வரும் இயல்புகளை கொண்டது. ஒன்று வந்து முப்படியான உடல் அமைப்பாம், அடுத்தது வந்து உடற்குழி. சரி, அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் முள்ளந்தண்டிலி விலங்குகள்ல வந்து நிடாரியாக்கள் இருபடை, புறத்தோற்படை அகத்தோற்படைன்னு சொல்லி ரெண்டு படைகளை கொண்ட விலங்குகளா இருக்கு. மற்றது எல்லாமே முப்படை கொண்ட முப்படை உடலமைப்பை கொண்ட விலங்குகளா இருக்கும். மற்றது உடற்குழி வந்து விருத்தி அடைகிறது அனலிடா. நிடாரியாக்கள்ல உடற்குழி வந்து இருக்காது, அனலிடாக்கள்ல தான் உடற்குழி என்ற விஷயம் வந்து விருத்தி அடையும். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அனலிடாக்குரியது நீரிஸ், இது வரும். ஐதரா வராது. ஐதரா நிடாரியாக்குரியது, அதுல உடற்குழியும் இல்லை. மற்றது இருபடியான உடல் அமைப்பு, அதுவும் வராது. மற்றது வந்து கடலட்ட கணவாய், இதுகளும் வரும் பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் மூன்றாவது கடலட்ட கணவாய் அதுகள் எல்லாம் மெக்கேனோட மெட்டாக்குல வாராங்க. சரியா, சாரி,
சரியா, கணவாயன்றது மொலஸ்காக்ல வரும். கடலட்டை வந்து எக்கேனோடர்மேட்டாக்ல வரும். அதுலயும் வந்து உடற்குழி வந்து இருக்கு. சரி, இப்ப கடலட்டையும் பொருத்தம். அது மாதிரி நீரிஸ் வந்து அணிலாண்டதால அது அடுத்த வரங்க முள்ளந்தண்டுளி வகுப்புகளும் காணப்படும் இதய அறைகள் தொடர்பிலும் தவறானது. மீன்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 2, அது சரி. ஒரு சோனையும் ஒரு இதயமும் இருக்கும். முலையொட்டிகள்ல வந்து 4 தெளிவாக வேறுபடுத்தக்கூடிய 4 அறைகள் இருக்கும். சரி. ஈரூடகவாளிகள்ல 3 அறைகள் இருக்கும். சரி. பறவைகள்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா 4 அறைகள் வந்து இருக்கு. சரி, எங்க 3 தந்திருக்கிறபடி அது வந்து தவறானது. மற்ற மனிதன் தோல்ல காணப்படாத சுரப்பின்னு சொல்லிக்க பாற்சுரப்பி இருக்கும், நெய்ச்சுரப்பி, வியர்வை சுரப்பி எல்லாம் இருக்கு. நச்சு சுரப்பி வந்து இல்லை. இந்த மாதிரி முள்ளந்தண்டிலிகளில் அடங்கும் இருபடைக்குறியாங்கியது. இருபடைக்குறியாங்கியன்னு சொல்லி இருபடைன்னு சொல்லிக்க அது வந்து நிடாரியா. மிச்சம் எல்லாமே முப்படை. இப்ப நிடாரியாக்குள்ள வரக்கூடிய அங்கிதான் வரப்போகுது. பொருத்தமான விட ஆயுதம். சரியா, இருவேல்வி என்றது மொலஸ்காக்ல வரும். கடல் முள்ளி என்றது வந்து எக்கைனோடர்மேட்டாக்ல வரும். அது மாதிரி கணவாய் வந்து மொலஸ்காக்ல வரும். ஐதரா தான் நிடாரியாக்குள்ள வரக்கூடிய ஒரு அங்கம். இருபடைக்குரிய உடல் அமைப்பு இருக்கு. மிச்சம் எல்லாம் முப்படைக்குரிய உடல் அமைப்பு. சரியா, தேவையானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்களே. அதே மாதிரி முற்றாக நீர்வாழ் அங்கிகளை மட்டும் கொண்ட கூட்டம்னு சொன்னால் நிடாரி. சரி, உவர் நீர் மற்றது நன்னீர்லையும் வாழும். சில இனங்கள் உவர் நீர்ல வாழும், சிலது நன்னீர்ல வாழும். முற்றாக நீர் வாழும் நிடாரி. அதே மாதிரி எக்கேனோடர்மேட்டாவும் பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க நீர் வாழும். அதாவது உவர் நீர்ல வாழும். எக்கேனோடர்மேட்டாவை சேர்ந்த எல்லா அங்கிகளும் உவர் நீர்ல வாழும். எக்கேனோட சரியா, மற்றது நிடாரியாக்கள் சேர்ந்தது உவர் நீர்லையும் வாழும், நன்னீர்லையும் வாழும். முழுக்க நீர் வாழ்க்கை. அதே மாதிரி எக்கனோடர்மேட்டாவில் எக்கனோடர்மேட்டாவில் அடங்குற எல்லா விலங்குகளும் உவர் நீர்ல மட்டும் வாழும். சரி, இதை பார்த்துட்டா 11ல இருந்து 15 வரைக்கும் அனுப்புங்க. அஸ்மாப்புல 11 வடிவ பாருங்க. உபயவாளிக்கு மட்டுமான இயல்பு.
சரி 11 சரி அஸ்மா சரி 11 சரி. பன்னெண்டு பிள்ளை. தர்சாயினி கேள்விய வடிவா பாருங்க 11 12 சரி 12 தர்சாயினி சரி 11 12 சரி. ரைட். இதுல இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்கு அல்லாததுதான் கேள்வி. சரி இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்குகள்னு சொன்னா 2 தான் நாங்க பார்த்தாங்க, லாவேஸும் மெமலியா. சரி அதுக்குள்ள அடங்காதான் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்காகவும் அல்லாதான் இருக்கு. சரியா கிவின்றது ஆவேசுக்குள்ள வரும், அப்ப அது வரும். எலி வரும் மெமலியா. அதே மாதிரி காகமும் ஆவேசம் அப்படியே வரும். தவளைதான் உபயவாளி, இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலைக்குரிய விலங்கு அல்ல. அடுத்த பாருங்க சில இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. மடல்களற்ற கண், உருமாற்றத்தை கொண்டது, செதில்களற்ற தோல். இவற்றில் உபயவாளிகளுக்கு மட்டுமான இயல்பு என்று கேட்டால் கொண்டு உருமாற்றத்தை கொண்டது வரும். அதே மாதிரி செதில்களற்ற தோல், ஈரலிப்பான தோலை கொண்டதா இருக்கும், சீதச்சுரப்பி இருக்கும். அப்ப உபயவாளிகளுக்கு மட்டுமான இயல்புண்டா பியும் சி. மடல்களற்ற கண்ன்றது பீசஸுக்குரிய இயல்பு. அது மாதிரி பாருங்க கயிற்றினாலான புறவன் கூட்டை கொண்டாங்க. கயிற்றினாலான புறவன் கூட்டை கொண்டாங்கின்னு சொல்லிக்க ஆத்திரப்போடா கண்ட இயல்பு. சரி ஆத்திரப்போடாதான் கயிற்றினாலான புறவன் கூட்டை கொண்டிருக்கு. சரி அப்ப அதுக்குள்ள ஆத்திரப்போடாக்குள்ள வர்றது பாத்தீங்கன்னு சொன்னா கரப்பான். சரியா கரப்பான்.
அது மாதிரி சிப்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொலஸ்காக்கள் வந்து கால்சியம் கார்பனேட்டாலான புரவன் கூட்டை கொண்டு. சரியா, மொலஸ்கா வந்து கால்சியம் கார்பனேட்டாலான புரவன் கூட்டை கொண்டு. நத்தையும் மொலஸ்கா கால்சியம் கார்பனேட். மற்றது ஆமைன்றது வந்து நாகருவி ரெப்டீலியாக்களை வரும். சரி, அது மாதிரி கைட்டின் இன்னொரு விஷயத்திலையும் பார்த்தினாங்க, பங்கஸுகள்ன்ற கலச்சுவரும் கைட்டினாக இருக்கு. சரியா, பங்கஸின் கலச்சுவர் கைட்டினால் ஆகப்பட்டதா இருக்கு. அடுத்த பாருங்க, ஆத்திரப்போடாவில் அடங்காத அங்கி. ஓகே, கிளாஸ் இருந்தா லீவ் ஆகிக்கொள்ளுங்க சார் சாய். அடுத்த பாருங்க, ஆத்திரப்போடாவில் அடங்காத அங்கி. அப்ப ஆத்திரப்போடாவில் அடங்காத அங்கின்னு பார்த்தோம்னு சொன்னா சதக்காளி வேற ஆத்திரப்போடாவில். சதக்காளின்னு சொல்றது வந்து மட்டத்தெழுத்தான் நாங்க சதக்காளின்னு சொல்றோம். அத மாதிரி மெராட்டிய வந்து ஆயிரங்காலின்னு சொல்றோம். சரி, மெராட்டிய ஆயிரங்காலின்னு சொல்றது இவரை வந்து மட்டத்தேள சதக்காளின்னு சொல்றோம். சரி, இதெல்லாம் மாத்திரப்போடாக்குள்ள வரும். தேழு மாத்திரப்போடா, பார்னாக்குலன்னு சொல்றது மாத்திரப்போடா. மற்றது வந்து கைட்டன்னு சொல்றதும் வந்து மொலஸ்காக்குல வார புறாங்கி. அப்ப இதுல கேட்டது ஆத்திரப்போடாவில் அடங்காத அங்கின்னு சொன்னால் பொருத்தமான விட மொலஸ்கா. சரி, ரெண்டாவது கைட்டன் தான் வரும். கைட்டன் வந்து மொலஸ்காக்குல அடங்க ஒரு அங்கி. அடுத்த வேறங்க, முதலில் 3 மூல உயிர் படைகளும் விருத்தி அடைந்த விலங்கு கூட்டம். சரியா, 3 மூல உயிர் படைகள்னு சொல்றது என்ன? அகத்தோற்பட, புறத்தோற்பட, அது மாதிரி இடைத்தோற்பட. சரி, ஆரம்பத்துல இரு படைகளை கொண்டது வந்து நிடாரியாக்கள். 3 மூல உயிர் படைகளும் விருத்தி அடைந்த விலங்கு கூட்டம் வந்து அனிலிடாவாக இருக்கு. மாதிரி 16வது பேருங்க, கருவற்ற செங்குளியத்தை கொண்ட முள்ளந்தண்டுளி கூட்டம். சரியா, கருவற்ற செங்குளியத்தை கொண்ட முள்ளந்தண்டுளி கூட்டம் வந்து முலையூட்டு. அடுத்த கீழே தரப்பட்டுள்ள இயல்புகளுடைய அங்கி கூட்டம். புறச்செவியில் செவிச்சோனைகள் காணப்படும். அடுத்த வந்து அகக்கருக்கட்டல் நடைபெறும். சரி, எதுக்கு பொருத்தமானது வந்து முலையூட்டு. அதுலதான் புறச்செவியில செவிச்சோனைகள் என்றது காணப்படுது. அதே மாதிரி அகக்கருக்கட்டல் முலையூட்டிகள்ல நடக்கும். ரைட். அடுத்தது பாருங்க, நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பெயரை காட்டுவது எது? சரி, நாங்கள் பார்க்கிற பேரிராச்சியங்கள்ல ஆக்கியாவை சேர்ந்த
அங்கிகள் எதுவுமே நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பெற காட்டாது. அதாவது ஆக்கியான்னு சொல்லி இதுக்குள்ள வந்து மெதனோஜென்ஸும் ஹெலோஃபீல்ஸ் இதுவும் வந்து ஆக்கியவா இருக்கு. சரி, ஆக்கியா பேரிராட்சியத்துக்குள்ள அடங்குற விலங்கு, சாரி அங்கி. சரி, மற்றது வந்து பாக்டீரியாக்களை பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு வந்து தூண்டற்பெற காட்டு. சரி, அப்ப இதுல சயனோபாக்டீரியா வந்து நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பெற காட்டக்கூடியதா இருக்கு. அதாவது நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்தி இதை அழிக்கலாம். சரி, அதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லுவோம். நுண்ணுயிர் கொல்லி. மற்றது ஜூக்கரியா, பேரிராச்சியம் ஜூக்கரியாவையும் எடுத்தவன் சொன்னா அதுல உள்ள அங்கிகளையும் நுண்ணுயிர் கொல்லிகளை பயன்படுத்தி அழிக்கலாம். சரி, அப்ப பெரமேசியம்ன்றதும் வந்து புரோட்டிஸ்டாக்ல, கிங்டம் புரோட்டிஸ்டாக்ல வார ஒரு விலங்கா இருக்கிறபடியா அதையும் அழிக்க விடாது. இப்ப பொருத்தமானது நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பெற காட்டுறது வந்து சயனோபாக்டீரியா. அதாவது பேரிராச்சியம் பாக்டீரியாவை சேர்ந்த அங்கிகள் எல்லாமே நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு தூண்டற்பெற காட்டும். சரியா, 19வது கேள்வி, பின்வருவனற்றுள் ஏதோ ஒரு பூக்கும் தாவரமாகும். பொருத்தமான விட பப்பாசி. சரியா, மடுப்பனியத்தை நாங்கள் சைக்கஸ்ன்னு சொல்றோம். அது வந்து ஒரு பூக்காத தாவரம், வித்து மூடியிலியாக இருக்கு. மற்ற ஃபைனஸும் அப்படித்தான், பூக்காத தாவரம், வித்து மூடியிலி. மற்றது பென்னம்ன்றது வந்து பூக்காத தாவரம், வித்துக்களையும் தோற்றுவிக்கிறது. சரியா, பென்னம்ன்றதும் வித்துக்களை தோற்றுவிக்கிறது. சரி, அப்ப பப்பாசி தான் பூக்கும் தாவரம். அடுத்த பாருங்க, அனிமாலிய ராஜ்யத்தில் அதிக இனப்பல்வகமையை காட்டும் கண். அதிக இனப்பல்வமையை காட்டுறது வந்து ஆத்திரப்பூ. அதிக அளவான இனப்பல்வமையை காட்டுற கணம் வந்து ஆத்திரப்பூடாக. சரியா, தேவையானதுல நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள். அடுத்த வெளியே பாருங்க, அமைப்பு கற்று சில தாவரங்கள் தந்திருக்கு. சோளம் வேம்பு தாவரங்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் 2 குறிப்பிடுவது வந்திருக்கு. சரி, அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு லீவ் ஆயிக்க சொல்லிட்டு போற பழக்கம் இல்லை. ரைட், அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா சோளம் வேம்பு இந்த 2 தாவரங்கள்லையும் ஒரு வித்திலை. சோளம்ன்றது ஒரு வித்திலை தாவரம், அதே மாதிரி வேம்புன்றது வந்து இருவித்திலை தாவரம்.
சரி, அப்ப ரெண்டுக்கும் விடப்பட்ட வேறுபாடுகள் கொடுப்பீங்க. சரி, ஒரு விதத்துல இருவிதத்துல வேறுபாடு இருக்கும். போன கிளாஸ் நாங்கள் இதை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா, அதில் குயிக்கா பார்க்காத கேள்விகளை மாத்திரம் பார்த்துட்டு போவோம். சரியா, போன கிளாஸ் அந்த டியூட் 1 அந்த முதலாவது வடமான பேப்பர்ல வந்து ஒரு விதத்திலே தாவரம் இருவிதத்திலே தாவர கிட்டப்பட்ட வேறுபாடுகள் பார்த்தாங்க. அதால இதுல முக்கியமான கேள்விகளை மாத்திரம் செய்துட்டு போவோம். அடுத்து ரெண்டாவது பாருங்க, பூக்குந்தாவரங்களுக்கு வழங்கப்படுகின்ற மற்றும் ஒரு பெயர். சரியா, பூக்குந்தாவரங்கள்னு சொல்லிக்க அந்த பழங்களுக்குள்ள வித்துக்கள் இருக்கும், அதாவது வித்து மூடி உளின்னு சொல்லி. அடுத்த பாருங்க, வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரங்களின் விசேட பெயர். சரியா, வித்துக்களை தோற்றுவிக்கிற பூக்காத தாவரங்கள்னு சொன்னால் அது வந்து திறந்த நிலையில வித்துக்கள் இருக்கு, வித்து மூடி இலின்னு சொல்லி. மற்ற சேகரிக்கப்பட்ட தாவரங்களை கொண்டு பின்வரும் எண்ணக்கரு விளக்கப்படத்தை பூரணப்படுத்தும். சரியா, தாவரங்கள் இதுல அவங்க முதல் தந்திருக்கிற இவ்வளவு தாவரங்களையும் வச்சுக்கொண்டு குறிப்பிடட்டாம். சரி, அதுல தாவரங்களை ரெண்டா பிரிக்கிறோம், பூக்கும் தாவரங்கள், இங்கால வந்து பூக்காத தாவரங்கள். அதே மாதிரி பூக்கும் தாவரங்களை ரெண்டா பிரிப்போம், ஒரு வித்திலை இரு வித்திலை. பூக்காத தாவரங்களுக்குள்ள சைக்கஸ் வந்து வித்துக்களை தோற்றுவிக்கும் பூக்காத தாவரம். கன்னங்கள் வந்து வித்துக்களை தோற்றுவிக்காது. வித்திகளை தோற்றுவிக்கும் தாவரங்கள் என்று சொன்னாலும் வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் தான் வித்திகளை தோற்றுவிக்கும். சரியா, வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரங்கள் தான் வித்திகள் இனப்பெருக்கத்துக்காக வித்திகளை வந்து உருவாக்குறது. சரி, அப்படியான தாவரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால் பென்னம், போகனேட்டம், அதே மாதிரி செலாஜினெல்லம். சரி, அதான் வித்திகளை தோற்று. அடுத்த பி பார்ட் பாருங்க, அதே கால பிரயாணத்தில் அவதானித்த விலங்குகளின் பட்டியல் கீழ் உள்ளது. முள்ளந்தண்டுளி பிரிவில் அடங்கும் வங்கிகளையும் அவற்றின் வகுப்புகளையும் குறிப்பிட்டு. சரி, அப்ப இதுல வந்து தெரியும், பாம்புன்றது வந்து முள்ளந்தண்டுளி, வகுப்பு ரெப்டீலியா. இறால் வந்து முள்ளந்தண்டை கொண்டிருக்காது, ஆத்திரப்போடாக்குல வரும். மண்புழு வந்து அனலிடா. தவளை வந்து முள்ளந்தண்டுளி, வகுப்பு அம்பீபியா. மாடு வந்து முள்ளந்தண்டுளி, மெமலியாக்குல வரும். மீன்கள் வந்து பீசஸ், முள்ளந்தண்டுளி தான். ஐதரா வந்து நிடேரியாக்குல வரும், முள்ளந்தண்டிலி. சிப்பி வந்து மொலஸ்கா, அதுவும் முள்ளந்தண்டிலி பிரிவு. நட்சத்திர மீன் எக்கேனோடர்மேட்டாவா இருக்கும். அது மாதிரி மைனான்றது ஆவேசுக்குள்ள வரும். சரி, அப்ப ஆவேஸ் பீசஸுக்குள்ள மீன்கள் வரும். மாடு வந்து மெமலியாக்குள்ள வரும். தவளை அம்பீபியா, மண்புழு இறால் எல்லாம் முள்ளந்தண்டிலி, பாம்பு வந்து ரெப்டீலியாக்குள்ள வரும். சரி, அப்ப அதுகள் எழுதி கொண்டீங்கன்னா ஓகே.
அடுத்த முள்ளந்தண்டிலி பிரிவில் அடங்கும் அங்கிகளையும் அவற்றின் கணங்கள் சொல்லிட்ட ஒன்று ரால் வேறு மாத்திர கூட. அடுத்த அனிலிடாக்குல தவளை மண்புழு வரும். அது மாதிரி நிடேரியாக்குள்ள ஐதர். சிப்பி என்றது வந்து மொலஸ்கா. அது மாதிரி நட்சத்திர மீன் வந்து எக்கேனோட. சரியா, மற்றது மண்புழு தவளை இரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை ஒன்றும் வேற்றுமை ஒன்றும் தெரியும். சரியா, மண்புழுன்றது வந்து முள்ளந்தாண்டிலி. தவளை வந்து முள்ளந்தாண்டுலி. இதை நாங்கள் வேற்றுமைக்குள்ள கொடுக்கலாம். சரியா, தவளை முள்ளந்தண்டை கொண்டிருக்கும், மண்புழு முள்ளந்தண்டை கொண்டிருக்காது. மற்ற ஒற்றுமைக்குள்ள வந்து ரெண்டுக்குமே ஈரலிப்பான தோல். மண்புழுவுக்கும் ஈரலிப்பான தோல், தவளைக்கும் ஈரலிப்பான தோல். சரி, அதை நாங்கள் ஒற்றுமைக்க கொடுக்கிறோம். அடுத்த பாருங்க, நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கும் அங்கிகள் எவை? இப்ப இதுக்குள்ள பார்த்தவன் சொன்னா நுரையீரல்கள் மூலமா சுவாசிக்கிறது சரியா, பாம்பு வரும், ரெப்டீலியா. அதே மாதிரி தவளைய சொல்லலாம், மாட்டை சொல்லலாம், மீன்கள் வராது, மைனா. வளம் நுரையீரலை பயன்படுத்தி சுவாசிக்கிற அங்கி. அதே மாதிரி பாருங்க, பின்வரும் விசேட இயல்புகளுடைய அங்கிகளை தெரியும். சரி, அதுல ஒன்று குழாய்ப்பாதங்கள். குழாய்ப்பாதங்கள்னு சொல்லி எக்கேனோட மீட்டாவிட்ட ஒரு சிறப்பியல், அதாவது நட்சத்திரம். மற்றது பரிச கொம்புகள். பரிச கொம்புகள் என்றேக்க ஐதரா. பரவாத முளைகள் என்றது வந்து சரி, அனலிடா மண்புழு. அது மாதிரி அழகு தெரியும் உங்களுக்கு, பறவைகள். சட்டி என்று சொல்லிக்க அது வந்து மீன். ரைட், இந்த கட்டுரை வினாவோட முடிப்போம். இதுல பாருங்க, நாடுகளுக்கு ஏற்பவும் பிரதேசங்களுக்கு ஏற்பவும் மொழி வேறுபடுவதால் அங்கிகளுக்கு இடையிலான தொடர்புகள் வெளிக்கொணரப்படுவதில்லை. அதனை தவிர்ப்பதற்காக 1753 இரு சொற்பெயரிட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்முறையை அறிமுகப்படுத்திய விஞ்ஞானி. சரி, அப்ப இரு சொற்பெயரிட்டு அறிமுகப்படுத்தின விஞ்ஞானி கரோலஸ் லீனியஸ். சரியா, கரோலஸ் லீனியஸ்.
அது மாதிரி இம்முறை ஏன் இரு சொற்பெயரிட என அழைக்கப்படுகிறது? அதாவது இந்த பெயரிட்டுல வந்து 2 சொற்களை நாங்க பயன்படுத்துறோம். சாதி, இனம்னு சொல்லி 2 சொற்கள் கொண்டு பெயரிடப்படுவதால இரு சொற்பெயர். சரியா? சாதி, இனம் என இரு சொற்கள் கொண்டு பெயரிடப்படுதல். அடுத்த வருங்க இரு சொற்பெயரிட்டின் விதிகள். ஏற்கனவே நிறைய தரம் பார்த்துட்டோம் இந்த விதி. சரியா? ஒன்று வந்து சாதி, இனம்னு சொல்லி 2 சொற்கள் கொண்டு பெயரிடப்படும். சாதி பேர்ன முதல் எழுத்து கேபிட்டல் ஆங்கில பெரிய எழுத்திலும், இனப்பெயர்ன ஏனைய எழுத்துக்கள் எல்லாமே ஆங்கில சிறிய எழுத்துக்கள்லையும் இருக்கும். அடுத்தது அச்சிடப்படுற ஆவணங்கள்ல சாய்வான எழுத்துக்கள்ல எழுதப்பட வேண்டும். கையெழுத்து பிரதிகளாக இருந்தால் அடிக்கோடிடப்படல் வேண்டும். மற்ற சாதி பேருக்கும் இனப்பெயருக்கும் இடையில இடைவெளி விடப்படுதல் வேண்டும். சரியா? இதுல ஏதாவது 2 விதிகள் எழுதினா சரி. அடுத்த நாகமரத்தின் விஞ்ஞான பெயரான இரு சொற்பெயரிட்டு முறைப்படி எழுத சொல்லியிருக்கான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் முதலாவது கேபிட்டல் சாதி பேர்ன முதல் எழுத்து கேபிட்டல், மிச்சம் எல்லாம் ஸ்மால். சரி, அது மாதிரி இங்காலையும் எல்லாமே இனப்பெயர் முழுக்க ஸ்மாலா. எழுதைக்க நாங்க கைய கீழே அடிக்க விடவன். சாதி பேருக்கு புரியும்பா, இனப்பெயருக்கு புரியும்பா அடிக்க விடவன். சரி, அடுத்த பாருங்க இரு சொற்பெயரிட்டில் முதல் சொல்லும் இரண்டாவது சொல்லும் இதனை குறிக்கும். முதல் சொல் வந்து சாதி பெயர், இரண்டாவது வந்து இனப்பெயர். அடுத்த பி பார்ட் பாருங்க. நுண்ணங்கிகளில் பாக்டீரியாக்கள் அடங்கும். அவை பல வடிவங்களில் காணப்படும். இவற்றினால் நன்மை தீமை இரண்டும் ஏற்படும். பேரிராச்சியம் பாக்டீரியாவில் அடங்கும் அங்கி கூட்டங்கள் 2 கூட்டம் அடங்கும். ஒன்று பாக்டீரியா, இரண்டாவது சயனோபாக்டீரியா. அடுத்து அவற்றின் போசன முறைகள். பாக்டீரியான்னு சொல்லிக்க பிறபோசன, சயனோபாக்டீரியா ஒளித்தோப்பம் மேற்கொள்ளும், அதால தற்போசனம். அடுத்த வருங்க இவற்றில் கரு காணப்படுவதில்லை, ஆதலால் அவை எவ்வாறு அழைக்கப்படும்? புரோகரியோட்டிக் சொல்லி அழைக்கும். சரியா? புரோகரியோட்டான்னு சொன்னா திட்டமான கருமென் சவால் எல்லைப்படுத்தப்படாத கரு இருக்கும், ஆதியான கருன்னு சொல்லும். சரி, உண்மையான கருன்றது இதுல இருக்கு. சரி, அப்ப எவ்வாறு அழைக்கப்படும்னா புரோகரியோட்டா. அடுத்த பாக்டீரியாவால் ஏற்படுற தீமைகள் பிள்ளைகள் அது வந்து கொடுப்பீங்க. உணவு பழுதடைய செய்கிறது, மற்றது வந்து நோய்களை தீமைகள்னு சொல்லி உணவு பழுதடைய செய்தல், நோய்களை ஏற்படுத்தலும், ஏற்படும் நன்மைகள்னு சொல்லி கொண்டு வந்து பிரிகியாக்கம். சரி, அது மாதிரி பால் உற்பத்தி பொருட்கள் தயாரிக்க, தயிர் ஜோக்கட் உற்பத்தி, மற்ற நேர்களை தேங்காய் மட்ட சணல் அதுகள்ல இருந்து நேர்களை பெற்றுக் கொள்றதுக்கு உதவும். கைத்தொழில் உற்பத்திகள்ல உதவும். மற்ற பாக்டீரியாக்களில் காணப்படும் வடிவங்கள் 4 சொன்னால் கோல் வடிவம், கோள வடிவம், சுருளி வடிவம்,